தரமான ஸ்ரீலங்கன் பிளேன் டீ ரெடி விகோ டீம். ஹலோ விகோ டீம். பேருக்கு டீ ஊற்ற தெரியாது, நிறைய பேருக்கு பிளேன் டீ ஊற்ற தெரியாது. ஓகே, எப்படி பிளேன் டீ ஊற்றுறேன்னு தான் நான் இப்போ சொல்லி தர போறேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்னடா பிளேன் டீ ஊற்றுறது சொல்லி தர போறியான்னு கேட்குறீங்களா? ஆமாம், அதைத்தான் சொல்லி தர போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பிளேன் டீ ஊற்ற தெரியாது. சரி, பிளேன் டீ ஊற்றுறதுக்கு முக்கியமாக என்ன தேவை சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். வீடியோ பார்த்துருக்காங்களா? டப்புன்னு சொல்லுங்க. பிளேன் டீ ஊற்றுறதுக்கு கட்டாயமாக முக்கியமாக தேவையான சாமான் தண்ணி. ஓகே, ஹீட்டரில் தண்ணியை பிடிங்க. சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டீங்கடா, தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கும் போது நாங்கள் இன்னொரு வேலை செஞ்சோம். அதே நேரத்தில் என்ன வேலை தெரியுமா? உப்பு போடணும். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். உப்பு இல்லை, சீனி. சாரி. ஓகே, கிளாஸு கழுவி இருக்கா தெரியல, கழுவுறதுக்கு பஞ்சியாக இருக்குது. கிளாஸ் ஒதுக்கி இப்படியே வைப்போம். ஓகே, சீனி. சீனி இங்கே இப்படி தான் கட்டி கட்டியாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே. துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? சத்தியமா இங்கே இப்படி தான் கட்டி கட்டியாக இருக்கு. ஓகே, சீனி எடுத்து அப்படியே போடும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்யணுமெண்டா? என்ன செய்யணும்? சீனி போட்டாச்சு, தண்ணி கொதிக்குது. அதுக்கப்புறம் தேயிலை. தேயிலை எங்கே இருக்கட்டா? ஓகே, இது தேயிலைண்டா நினைக்கிறேன். ஏதோ ஒரு பக்கெட்டில் இருக்குது, டீன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஓகே, சரி, இந்த தேயிலை எடுக்கிறோம், பிக்கிறோம். அப்படியே டபுக்கண்டு அந்த சீனி போட்டு கிளாஸுக்குள்ளே போடுறோம். ஓகே, சிம்பிள் ரெசிபி, எல்லாருக்குமே நம்மள ஈஸி. சில நிறைய பேருக்கு பிளேன் டீ ஊற்ற தெரியாது. பிளேன் டீ ஊற்ற தெரியாதாக்களுக்கு மட்டும்தான் இது சொல்லித்தரேன். பிளேன் டீ ஊற்ற தெரிஞ்சாக்களெல்லாம் அப்படியே தட்டி போட்டு போங்க வீடியோ. ஓகே, பிளேன் டீயோட நீங்கள் குக்கீஸ் சாப்பிட விருப்பமாண்டா அப்படியே மேலே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்க. இதுதான் குக்கீஸ் ரெசிபி. 12 seconds later. தண்ணி கொதிக்கிறது கொஞ்சம் லேட்டாக, அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இவ்வளோ நேரமாக கொதிக்குது. 3 days later. இப்போதே கொதிச்சு முடியாது போல இருக்கு. முடியல. ஓகே விகோ டீம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சுட்டு, இப்போ இந்த கொதிச்ச தண்ணியை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். பிளேன் டீ பர்ஃபெக்டாக ரெடி. ஓகே, இப்படிப்பட்ட உங்களுக்கு சுவாரஸ்யமான வீடியோ வேணுமாடா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தந்தீங்கடா தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே விகோ டீம். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. எனக்கு சுட்டு போட்டு இப்படி நீங்கள் சுட சுடலாம் நீங்கள் வாயில் வச்சு குடிக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணுமாண்டா, குடிக்க முன்னுக்கு ஒரு கப்பண்டு எடுத்து, கப்பு கழுவலை. ஓகே, அடுத்த கப்பு எடுப்போம். இது நல்லா கழுவி இருக்கு. கப்பண்டு எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா வடிவா ஆற்றணும். உங்களுக்கு ஆற்று தெரியாட்டிக்கு பாருங்க எப்படி. ஐயோ, கீழே ஊற்றுது. கீழே ஊற்றாமல் நீங்கள் ஆற்றணும். ஓகே, ஆற்றி போட்டு குடிச்சிங்கடா வேறு லெவலில் வரும். விகோ டீம் ஊற்றின பிளேண்டியெல்லாம் துடைச்சாச்சு. இதுக்கு எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னு தெரியுமா? நீங்கள் குடித்த கப்பை கழுவி வைக்கணும். அதுதான் முக்கியம். ஓகே, கழுவாமல் வச்சிங்கண்டா வீட்டில் இருக்கிற அம்மா அடிப்பா பயங்கரமா. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் கல்யாணம் கட்டி வந்தீங்கண்டா வைஃபு போட்டு கும்மாண்டு கும்முவா. இதுதான் முக்கியம். கடைசியாக கழுவணும் கப். தரமான ஸ்ரீலங்கன் பிளேன் டீ ரெடி விகோ டீம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.